வணக்கம். நான் உங்கள் குருவே சரணம் ராஜகோபால். இன்றைக்கி ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரம். நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த சந்ததி விருத்தி, நம்ம வாரிசுகள் நல்லா இருக்கணும்னு நினச்சி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு, பரிகாரம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தை இல்லை, குழந்தையினால் தோஷம், புத்திரர்கள் நம்மளுக்கு சரியாக நம்ம பேச்சை கேட்கல, நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், நம்ம காலத்துக்கு பின்னாடி அவங்க நல்லபடியாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு அம்மன் படம் வாங்கிக்கோங்க. சிவன் பார்வதி இருந்தாலும் சரி, சிவன் பார்வதியோட முருகர் விநாயகர் இருந்தாலும் சரி, இல்லை தனியாக அம்மன் படம் இருந்தாலும் சரி, வாராகி, மூகாம்பிகை, காயத்ரி, துர்க்கைன்னு எந்த அம்மன் படம் இருந்தாலும் சரி வாங்கிக்கோங்க. அந்த அம்மன் படத்துக்கு வாசனையான மலர்கள், முல்லை, மல்லி, ஜாதி மல்லி, இந்த மாதிரி வாசனையான மலர்களால் அம்மனுக்கு மாலை கட்டி 5 தீபம் ஏற்றி, அதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு முன்ன ஒரு மரத்தலான ஒரு முக்காலி அல்லது ஒரு ஸ்டூலோ ஒரு பகலையை வச்சு அது மேலே ஒரு வாழை போட்டுக்கோங்க. அந்த வாழை இலையில் 54 வாழைப்பழம் இல்லை 108 வாழைப்பழம் வைக்கணும். அதுவோட நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு இனிப்பு, நாட்டு சக்கரை போட்ட அவல் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையில் செஞ்ச ஒரு இனிப்பு பலகாரங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. 5 தீபம் ஏற்றுங்க. ஆதிசக்தியோட மந்திரத்தை சொல்லலாம், இல்லை ஆதிபராசக்தியோட காயத்ரி சொல்லலாம், இல்லை காயத்ரி மந்திரம் சொல்லலாம். 54 அல்லது 108 எவ்வளவு வாழைப்பழம் வைக்கிறீங்களோ அவ்வளவு வாழைப்பழத்துக்கு தகுந்த காயத்ரி மந்திரம் சொல்லணும். 54ன்னு 54, 108ன்னா 108 காயத்ரி மந்திரம் சொல்லலாம். சொல்லிட்டு நானும் என் குடும்பத்தாரும் என் சந்ததிகளும் நல்லா இருக்கணும், வாழையடி வாழையாக சீரும் சிறப்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். குழந்தை இல்லாதவங்க எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடு, என்னுடைய புத்திர பாகியை பெற்று நானும் என் குடும்பத்தாரும் சீரும் சிறப்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த பிரசாதத்தை உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இல்லை நபர்களுக்கு கொடுக்கலாம். இதை செய்யும்போது அவங்களுக்கு சந்ததி விருத்தி, சந்ததி வளர்ச்சி உண்டாகும். இது நிஜமா அப்படின்னா நிஜம். இதுக்கு பேர் கதலி கௌரி விரதம்னு சொல்லுவாங்க, கதலி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு ஏதாவது விசேஷம்னா கதலி தாம்பூலம்னு சொல்லுவோம், கதலி தாம்பூலம் அப்படின்னு சொல்லுவோம். கதலி அப்படின்னா இந்த குளுக்கோஸ் பழம் அப்படின்னு சின்னதாக இருக்கும், அதுதான் கேரளா ரஸ்தாலின்னு சொல்லுவோம், சின்ன ரஸ்தாலின்னு சொல்லுவோம். அந்த பழம் தான் கதலி அப்படின்னு முதல் தோன்றியதாக அர்த்தம். இது ஒரு மகரிஷியோட மனைவி, அந்த மகரிஷியோட சாபத்தால் அந்த தாய் வாழையாக மாறினாங்க. அப்போ அவங்க எனக்கு விமோச்சனம் இல்லையாமாங்க. அப்போ இந்த வாழை மரத்துக்கு கீழே, இந்த வாழை மரத்துக்குள்ள ஒரு இலை போட்டு இந்த மாதிரி வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சந்ததியும் நல்லாயிருக்கும், வாழையடி வாழையாக நல்லா இருப்பாங்க. எந்த ஒரு விசேஷம் செய்தாலும் இந்த வாழையை மரத்தை கட்டாமல் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அந்த கதலி தாயார்கிட்ட அந்த மகரிஷி சொல்லியிருப்பார். அதுக்கு பின்னாடி அந்த விஷயமெல்லாம் நடந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. நம்மளும் குழந்தைகளும் நம்ம வாரிசுகளும் சந்ததி விருத்தி வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வழிபாட்டை, இந்த பரிகாரத்தை செய்ய அவங்க மேலும் மேலும் அவங்க வாரிசுகளும் குழந்தைகள் செல்வச் செழிப்போட நீண்ட ஆயுளோட பேரும் புகழோட நல்லா இருப்பாங்க. இதை நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள், இது 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நல்லது. நம்மளுடைய வழிபாடு முறை அழியாமல் பாதுகாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.